வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல 4 குறள் பார்த்தோம். 134வது குறள் வரைக்கும் பார்த்தோம். 135வது குறள் என்னன்னா, அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்காருடையான் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. இத அந்த ஒழுக்கத்தை பற்றி தான் வள்ளுவர் சொல்லிட்டு வர்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, இதுல இன்னொன்னு அதை ஒரு ஜாயின் பண்றாரு. அதை வலியுறுத்துறதுக்காக இத எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிடணும். ஒழுக்கத்தை மட்டும் நம்ம ஒரு பேசல. அழுக்காருடையாங்கிறது அழுக்காருன்னா அந்த பொறாமை. அந்த பொறாமை குணம் உள்ளவர்கள் வாழ்விலே முன்னேற முடியாது. அவங்களுக்கு வளர்ச்சி அந்த அறங்களை பற்றி வள்ளுவர் சொல்லும் பொழுது அழுக்காருன்னு முதல்ல வச்சார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறங்களுமே மனத்துக்கண் மாசிலனாதல் தான் அதுக்கு ஒரு தலைமை. அந்த அறம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதை சொல்லும் பொழுது அந்த அறங்கள் யாவை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறன்னு சொல்லும்போது அந்த அனைத்து அறங்கள்லாம் என்னன்னா, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த 4ம் இழுக்கா இயன்றது அறம். இதுதான் இந்த முக்கியமான 4 அறங்கள். இந்த 4 அறத்துல அவர் முதல்ல வச்சிருக்கிறது அழுக்க. அப்போ இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்காருடையான் ஆக்கம் அவனுக்கு ஒரு நாள் அவனுக்கு கிடையாது. அவனுடைய வளர்ச்சி அவனுடைய முன்னேற்றம், இந்த அழுக்காறு எப்பவுமே தன்னை தான் எப்படி என்ன மாதிரி ஒழுக்கமா இருக்கணும், எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பத்தி இது நினைக்காது. ஐயோ அவன் அப்படி போறானே, அவனுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, அவன் இவ்வளவு வீடு நாபுலங்கள் அப்படியெல்லாம் இவன் வச்சிருக்காங்க, அவங்க இவ்வளவு வசதியோட இருக்காங்க, நம்ம கூட சேர்ந்து ஒன்னா படிச்சாங்க, இவன் இன்னைக்கு முன்னேறி போயிட்டாங்க இப்படின்னு பார்த்தா பல்வேறு வகையான இந்த அழுக்காறு ஒரு நண்பர் பால்ய சிநேகிதரா ஒருத்தர் இருந்தார். அவர் ஆரம்ப காலத்துல இருந்து
அந்த கூட துணையாகவே இருந்து எல்லா காரியங்களையும் ஒரு 10வது வயசுல இருந்து இவ்வளவு இன்னைக்கு 70 வயசுக்கு மேல உள்ள அந்த லெவல் வரைக்கும் கூடவே ஒரு மனிதர் வந்து இருந்தார். அவரு கிட்ட வந்து ஒரு சிறு அழுக்காறு கூட இல்ல. ஆனா இந்த அந்த பொல்லாத அழுக்காறு அவரையும் விட்டு வைக்கல. என்ன காரணமோ ஏதோ ஏதோ ஒண்ணு தெரியல. என்ன போட்டி மனப்பான்மையோ, என்ன இவரு வந்து அ கொஞ்சம் ஒரு நல்ல அ படிச்சு மேல முன்னேறுறாங்க அப்படின்னு சொல்றதுனாலயோ, அப்படி ஏதோ ஒரு காரணம். அத வந்து புரிஞ்சுக்கிடவே முடியல. அ திடுதிப்புன்னு எல்லா உறவுகளுமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னங்கிறதையே வந்து தெரியாத ஒரு ஆக இந்த அடுக்காறு வரும்பொழுது எத்தனை கால நட்புகள் வந்து தூக்கி வீசப்படும். அது அவசியமே கிடையாது. யார் மீது இவர் வந்து பொறாமைப்படுறாரோ, அவர் வந்து அந்த பொறாமைக்கு வந்து ஒரு கொஞ்சம் அளவுல கூட அவரு வந்து தகுதி இல்லாத ஒரு ஏன்னா அந்த அளவுக்கு நட்பாக இருந்து, இன்னும் நட்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில உள்ளவங்க தான். ஆனா அவரு இவர பார்த்து வந்து பொறாமைப்படுறாரு அப்படின்னா, அதுக்கு காரணமே இல்ல. இப்படி வந்து இந்த பொறாமை வந்து வந்து சேர்ந்தது. அதனால தான் இத வந்து ஒடுக்கமுடைமையை சொல்லும் பொழுது, அத வந்து இதுல வந்து அத வந்து அவர் ஜாயின் பண்றார். எப்படின்னா, இப்போ அழுக்காருடையான் அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை. அவனுக்கு வந்து விருத்தி இருக்காது. ஏமாறனாலும் பாருங்க. நீங்க வந்து நீங்களே வந்து யார் மேலயாவது வந்து ஒரு அழுக்காறு, ஒரு பொறாமைய வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அ நீங்கள் போகக்கூடிய வழிய பற்றி இருக்காது. அவன் போய்க்கிட்டு இருக்க வழி. அவன் எதை எடுத்தாலும் அ அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க நெலம. அப்ப எப்படி வந்து நீ வந்து உன்னுடைய ஆக்கம் வந்து எப்படி வந்து உயரும்? அதனால தான் இத வந்து அவரு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இத வந்து கண்டிப்பா சொல்லணும். அழுக்காறு அழுக்காறுடையான் அ ஆக்கம். அது அவனுக்கு எப்படி அது வந்து வரும்? அவனுக்கு வந்து அந்த ஆக்கமே கெட்டு போயிருங்க. அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும். அப்ப இதுதான் வந்து இதுல வந்து இந்த ஒழுக்கத்த பத்தியும் சொல்றேன். அப்ப இதுல வந்து அந்த ஜாயின் ஆக்கம் போன்று இல்லை. ஒழுக்கம் இல்லான்கண் உயர். இந்த ஒழுக்கம் இல்லை என்றால் உயர்வே கிடையாது. எப்படி வந்து எந்த இடத்துல எந்த ஒரு மக்களுக்கு தேவையான அந்த குணநலன்கள அதுல சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ஒழுக்கம் உடையான்கண் ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அவனுக்கு எப்படி ஆக்கம் இல்லையோ, அதே போல இவனுக்கு உயர்வு இருக்காது. இதுதான் வந்து இந்த ஒழுக்கமும், அழுக்காறும் அப்படி இணைந்து இருக்கின்றன. ஒழுக்கம் வந்து அ அந்த 4 வகை தீமைகள் அழுக்காறு, அபாகது, இன்னாச்சொல். அது ஒரு 4 தீமைகள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒழுக்கம். அந்த தீமைகளும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒழுக்கம் இல்லாம் அப்படிங்கிற அந்த தீமையும் இருக்கக்கூடாது.
அந்த ஒழுக்கமிலான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுல வந்து அந்த இதுவரைக்கும் இப்ப நம்ம போன குறள்ல கூட நம்ம பார்த்தோம்ல, அந்த யார் ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், அந்த பார்ப்பனர்களை பற்றிய அவங்க வந்து இந்த கோயில்ல வந்து அந்த துதி செய்யக்கூடிய அந்த ஒரு பாடலை அவர்கள் மறந்து விட்டாலும் கூட, அவர்கள் வந்து அதை வந்து படித்து விடலாம். மறப்பினும் ஓத்துக் கொள்ளலாகும். ஆனால் நம்ம வந்து பிறப்பு ஒழுக்கம் வந்து வாழ்க்கையில ஒழுக்கத்தை வந்து நம்ம விட்டோம்னா, நாம வந்து பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். அந்த பிறப்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற நிலைய வந்து இந்த உலகத்துல நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த தெரியும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இது வந்து இது இந்த மனித வாழ்க்கையில இது ஒழுக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம அதை வந்து அனுசரிக்காம நாம விட்டு வந்து அதனால சிறடியலாமையுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் தெரியத்தாச்சு. இன்னைக்கு காலையில வந்து ஒரு நண்பர் வந்தாரு. ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, நீங்க கொஞ்சம் தயவு செய்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாரு, யா பையங்களுடைய போக்குகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இது நம்மள கண்டும் காணாம வந்து அவங்க வந்து இந்த மது அருந்துதல்ங்கிற இந்த பழக்கம் அதுகளெல்லாம் கூட அவங்க அதை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க வந்து அந்த ஆனா ஒரு சின்ன பாட்டில வந்து வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்க ஐயா. அவங்களுடைய சௌகரியத்துக்கு வந்து அதை குடிக்கலாம்னு சொல்லி அதை வந்து வாங்கி இத இத வந்து ஒரு பெரிய ஒரு மேரிட் மேன் அவங்க கிட்ட வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்க தான் வந்து அதை வந்து என்னன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் நல்வழிப்படுத்தணும். எப்படி நல்வழிப்படுத்துறது? எப்படி போய் சொல்றது? அப்போ இந்த ஒழுக்கமான இந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு வந்து அப்படியே காற்றுல பறக்க விட்டு அந்த இளைய சமுதாயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டில வந்து நம்ம வாங்கி வச்சு நம்ம குடிச்சா ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. எனக்கெல்லாம் வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது என்னன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து எங்க அப்பா வந்து குடிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு இது பண்ணாங்க. அப்போ வந்து அந்த 1967க்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவங்களுடைய பீரியட்ல வந்துட்டு இந்த கள்ளுக்கடை திறப்பு அப்படி இப்படின்லாம் எல்லாம் வந்துச்சுல்ல. அதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பழக்கமும் இல்லாதவங்க, அந்த இது வந்த உடனே அவங்களுடைய பழைய சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிறகு எப்படியோ வந்து அந்த நேரங்கள்ல வந்து பிறகு அது வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு. பிறகு அதுக்கப்புறம் வந்து திருமணமெல்லாம் ஆகி அதெல்லாம் வந்து தனியா, நாம தனியா, அவங்க தனியான்னு இருக்கக்கூடிய காலங்கள்ல அவங்க வந்து அந்த குடித்து வந்து அதனால மிகப்பெரிய கேடு அடைந்தார். இது வந்து அவங்கள போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தகப்பனார வந்து அ என்ன சொல்றது? ஆக அ அப்படி வந்து ஒரு கட்டம் வந்து வந்துச்சு. இப்போ பாருங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த மாரி வந்துட்டு, அன்னைக்கு அவங்க அவ்வளவெல்லாம் காலங்கள் வந்து கடந்ததற்கு பின்னால ஒரு 50, 60 வயசுல தான் அத செய்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, அ
எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில வந்து நம்ம வேலை பார்த்தாலும் கூட, நாம வந்து அந்த பழக்கங்களுக்கெல்லாம் உட்படாம, நாம வந்து எங்க கம்பெனில வந்து எல்லாமே பெரிய பார்ட்டிஸ், கிர்ட்டீஸ் எல்லாம் நடக்கும். அது வந்து நீங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க வந்து ஒரு கவுண்டரை ஓப்பன் பண்ணுவாங்க. எங்களுடைய பார்ட்டிகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட்டா வந்து ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஒவ்வொருத்தரும் வீடுகள்ல வந்து இந்த செல்லார் வந்து வச்சிருப்பாங்கல்ல. அந்த பாட்டில் எல்லாம் அதே மாதிரி அங்க வந்து ஒரு கவுண்டர் ஓபன் பண்ணி நம்ம நம்பரையோ பேரையோ சொல்லி என்னென்ன வேணுமோ அந்த ட்ரிங்க்ஸை வந்து நம்ம வாங்கி குடிக்கலாம். இப்படிப்பட்ட பார்ட்டிகள் எல்லாம் நம்ம பார்த்தாலும் கூட நாம வந்து குடிக்காம இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து இல்லை. ஆனா அதனுடைய விளைவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, அது அந்த உயர்வு இருக்க அது குடிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தீமைகள் முதல்ல வந்து அதனுடைய பணச்செலவு, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய நம்முடைய உடல்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால பின்னால வந்து நமக்கு வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த அப்படி உணவின் சுவையாகட்டும், அல்லது மற்றும் எந்த ஒரு பொருளுடைய சுவையாக இருக்கட்டும், சுவை எல்லாமே இந்த நாக்கோட முடியுது. இந்த நாக்கினுடைய சுவைக்காக அளவுக்கு மீறி நாம வந்து சாப்பாடுகள் சாப்பிட்டாலும் சரி, இல்ல இதனுடைய சுவைக்காக இந்த நாக்கினுடைய சுவை, அதனால் கிடைக்கக்கூடிய இன்டாக்சிகேஷனுடைய அந்த அந்த ஒரு மிதப்பு, ஃப்ளோட்டிங் சென்ஸ், ஆக இது அ கடைசியில நீங்க பார்க்கும்போது ஒன் ஃபைன் மார்னிங் அது வந்து சில குறைபாடுகள்ல வந்து நிக்குது. எத்தனையோ உள்ளுக்குள்ள வந்து அந்த உறுப்பு வந்து நீங்க வந்து ஒவ்வொரு அன்னைக்கு இப்ப நேற்று தான் நம்ம பார்த்தோம் ஒரு புத்தகத்துல பான்கிரியாஸ், இந்த கணையம், இந்த கணையத்துல வந்து இந்த புற்றுநோய் வந்து அதுலயும் வந்துட்டு அது வரும்பொழுது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அது வெளியே தெரியும். உள்ளுக்குள்ள உள்ள உறுப்புகள் வந்து அத்தனையும் அவங்க வந்து செக்ரீஷன் வந்து ஒவ்வொரு இதுகளை வந்து ஒவ்வொன்று இது பண்ணி இந்த அதெல்லாம் வந்து இந்த பேங்க்ரியாஸ் வந்து நம்முடைய உணவு வந்து ஜீரணிக்கிறதுக்கெல்லாம் அது வந்து முக்கியமான ஒண்ணு. இப்படி நடக்கக்கூடிய இந்த இதுல வந்து இந்த பணியில வந்து நம்ம வந்து ஒன்னை கொண்டு தூக்கி சாப்பிடுறோம், ஊத்துறோம். அதுக்கப்புறம் அது வந்து இது வந்து கிட்னி, இப்படியே நீங்க வந்து அதை செய்யும்போது அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இதுல வந்து அந்த உறுப்புகள் வந்து அந்தந்த இதுகளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து அனுப்பணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய செட்டப், ஒரு பெரிய தொழிற்சாலை, அதுல வந்துகிட்டு நீங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு ஜாமான் வந்தது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்களுடைய அந்த பஞ்சாலையே நீங்க எடுத்துக்கிட்டாச்சுன்னா, அது வந்து வரும்போது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த பேல்கள் வரும். அதை உடைச்சு வந்து அதுல வந்து அதுல ஒரு இதுல போடுவாங்க. திருப்பி அதை வந்து அதை கார்டிங் ஆக்கணும். அந்த கார்டிங் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அதை அந்த நூல் ஆக்குறதுக்கு ட்விஸ்டிங்கு, வைண்டிங்கு அப்படின்னு சொல்லி ஆக இந்த வேலையில வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு மிஷின்களும் அதை செய்துகிட்டு இருக்கு. அதுல போய் இடைஞ்சல் பண்ணி அதை நிப்பாட்டி வச்சோம்னா என்ன நடக்கும்? அதே மாதிரிதான் இந்த உடல்ல வந்து அத்தனையும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தான் இருக்கு. அந்த இதை வந்து நாம ஸ்டாப் பண்ணி பண்ணும்போது அந்த வேலைகள் எல்லாம் அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் ஒர்க் தான் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. சில டிசீஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே வந்து ஒரு உள்ளுக்குள்ள உள்ள இந்த உறுப்புகளை ஒரு பாதுகாப்புக்காகவோ அல்ல அந்த டேமேஜை குறைக்கிறதுக்காகவோ அவங்க சில ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியது இந்த மாதிரிலாம் வருது.
இது நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்ன்னு வருது. பார்த்தாச்சுன்னா, இந்த நாக்குக்காக நாக்குடைய சுவைதான் வந்து உணவு. அது அந்த நாக்கினுடைய சுவை உணவு வந்து உங்களுடைய உள்ளுக்குள்ள உள்ள உறுப்புகளுக்கு நீங்க வந்து என்ன அளவு சாப்பிடணுமோ அத காலையில 2 இட்லி சாப்பிட்டா போதும்னா, 20 இட்லி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த இட்லி மேல உள்ள பிரியம். இட்லி, சட்னி, சாம்பார், அதுக்கு கூட வந்து ஒரு வடை. அப்போ இப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த நாக்களுடைய ருசிக்காக உள்ள அந்த அவயங்கள் அவங்களுக்கு வந்து அத சரி பண்ண முடியுமா? அத வந்து நம்ம உணர்ந்து நம்ம செய்தோம் அப்படின்னாச்சுன்னா, நமக்கு வந்து அந்த திருவள்ளுவர் மாரி அந்த மருந்து அதிகாரத்துல அது திருவள்ளுவர் மாரி அவர் சொன்னத வந்து அந்த மருந்துங்கிற அதிகாரத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே வந்து இந்த அலோபதி அ மருத்துவ முறைகள் வந்து எல்லாம் அ பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறாங்க. அவ்வளவு பெரிய அ மக்களை கவர்றதற்காக வந்து அந்த கட்டிடங்கள்லாம் நிர்மாணிக்கிறதெல்லாம் பெரிய அளவுல வச்சு, எல்லாமே வந்து அலோபதி தான். அதுக்கு கூட துணை செய்றதுக்கு வந்து இன்சூரன்ஸ். ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில வந்து யாரும் பணம் செலவழிச்சு, டைரக்ட்டா செலவழிச்சு இப்போ வர முடியாதுங்கிறதுனால, இந்த கட்டத்துல வந்து நாம வந்து எப்போ பிழைச்சோம்னா, அந்த மருந்து அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்றத கேட்டதும் பிழைச்சோம். இத வந்து நான் டைவர்ஷன் வந்து நான் போகல. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த உயர்வு, ஆக்கம் இதுகள்லாம் வந்து எப்படி வந்து அந்த நம்முடைய இயல்பான குணங்கள் மாறும் பொழுது அந்த ஆக்கம் குறைஞ்சு வருதோ, அது மாரி இந்த ஒழுக்கங்கள் இல்லாம போகும். உயர்வு இல்லாம போயிடும். இப்ப அந்த பையன் வந்து அந்த மாரிலாம் வந்து சாப்பிடுறானே, அவன் வந்து எப்படி வந்து உயர்வு அடைய முடியும்? அது அடைய முடியாது. அதுக்காகத்தான் இந்த மருந்து, திருவள்ளுவருடைய மத்த இந்த இதுகள் எல்லாம் வந்து சேர்த்து சொல்வதற்கு காரணம். இதுல வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாம வந்து சொல்றோம். அதனால நண்பர்களே, அ ஏதோ ஒண்ண பேசிட்டு இருக்கும்போது இன்னொன்னு நான் பேசுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாமே மக்களுக்காக தான். எல்லாமே வந்து நம்முடைய நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பெரிய வாழ்வு. இந்த உயர்வு இல்ல அப்படிங்கிறது வந்து நம்ம தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் இல்ல. இந்த ஒழுக்கம் இல்லாததுனால ஒரு சமுதாயமுமே இன்னைக்கு உயர்வு இல்லாம போச்சு. அப்ப நமக்கு வந்து இன்னைக்கு வந்து உயர்வு இல்லாதனால, நமக்கு வந்து ஒழுக்கம் இல்லாதனால தான் நம்ம இப்படி கெட்டு போயிட்டோமோ! அப்படிங்கிற சந்தேகம் கூட வருது. ஏன் நம்முடைய உயர்வு அவ்வளவு இருந்த உயர்வு வந்து ஏன் வந்து நமக்கு கீழ போச்சு? ஒழுக்கம் இல்லாதன் உயர்வு வந்து சொல்ற மாதிரி, அ ஏன் வந்து நாம வந்து இந்த ஒழுக்கத்த வந்து நம்ம விட்டதுனால தான் நாம இவ்வளவு கீழா போயிட்டோமோ! ஏன் வந்து இந்த தமிழ் சமுதாயம் வந்து மேல உயர்வு அடைய முடியல? ஏன் நாம தான் என்னைக்கு மேல இருக்கணும். இந்த இன்னைக்கு அவன் சொல்றானுல்ல, இந்தியா தான் வந்து உலகத்துக்கு வழிகாட்டணும்னு. இந்தியா வந்து மண்ணாங்கட்டியாது. நம்ம தமிழ். இந்த தமிழ் தான் இது தமிழ், தமிழ்நாடு, தமிழ் மக்கள், நம்முடைய கலாச்சாரம் எல்லாமே தான் சார் மொத்தத்துக்கு வந்து வியாபித்து எல்லா தமிழ் இந்த இந்தியாங்கிற அந்த ஒரு ஒரு பேரை வந்து அவங்க வந்து அத சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அப்படி ஆயிருக்காங்களே ஒழிய, வேற வந்து அங்க வேற யாரும் அங்க கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க எடுத்து பாருங்க. அது எப்படி வந்து நாம வந்து எவ்வளவு பெரிய அளவுல வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து தமிழர்களுடைய நாகரிகம் எப்படி பரவி இருந்தது இல்லை. அப்போ எப்படி வந்து நாம வந்து அதுல ஃபால்டர் ஆனோம். எப்படியோ ஃபால்டர் ஆயிட்டோம்.
அப்ப இந்த வள்ளுவர் சொன்ன மாரி இந்த அந்த உயர்வு வந்து நமக்கு இல்லாம போனதுக்கு ஒழுக்கம் இலான்கண் இல்லை உயர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஆயிட்டோ அப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இன்னைக்கு நினைக்க சொல்லுது. அப்படி ஒரு ஒரு சமுதாயமே வந்து அதுல வந்து வீழ்ந்துருது. நாம வந்து மீண்டு எழுந்து வரணும். நம்முடைய இடத்த வந்து நாம வந்து பிடிக்கணும். நாம இப்படி வந்துகிட்டு 45,000 கோடிக்கும் 50,000 கோடிக்கும் வந்துகிட்டு சரக்குகளை வாங்கி நம்ம விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாம வந்து எங்க வந்து எப்படி முடியும்? ஒழுக்கமான காரியம் இல்ல அது. அந்த மது அருந்துதல் கூடாதுங்கிறது எவ்வளவு ஒழுக்கமான காரியம். இன்னைக்கு அதை வந்து முழுக்க முழுக்க நாம மிகப்பெரிய அளவுக்கு மிஸ்ஸாகம் பண்ணிவிட்டோம். கருணாநிதி இருக்கும்போது இருந்த ஒரு சின்ன ஒரு இது இன்னைக்கு வந்து வியாபித்து இருக்கு தமிழ்நாடு பூரா. அப்ப எப்படி வந்து இந்த ஒழுக்க நெறிய வந்து நம்ம வந்து கைவிட்டதுனாலதான் நமக்கு அந்த உயர்வு இல்லை. அது இவ்வளவு விஷயம் வந்து ஒன்னை எடுத்தா இவ்வளவு யோசிக்க வேண்டியது. இந்தியாங்கிறது யாரோ ஒருத்தர் வந்து வச்ச பேர். அவங்க கேட்டா நாங்க வந்து நாங்க இவங்களே வந்துகிட்டு இந்தியாங்கிற பேரை வந்துகிட்டு இந்த சர்க்காரு மத்திய சர்க்காரு எடுத்துச்ச. இந்தியாலாம் ஒண்ணு கிடையாது, பாரத் அப்படி இப்படின்னு. இப்ப நாம வந்து மீட்க வேண்டியது வந்து நிறைய. அதனால இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற இந்த அதிகாரம் வந்து நமக்கு வந்து உயர்வுக்கு அது வழி செய்யக்கூடிய அந்த ஒழுக்கம். அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். இந்த இந்த குடி இந்த மற்ற இந்த இதுகள் எல்லாம் அழுக்காறு அதுவுமே இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து நாம அவன் வந்து அந்த பழைய அந்த நிலைக்கு போராடி நம்ம போய்தான் ஆகணும். இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி சர்க்கார் வந்து நம்மளை சொல்லி இன்னைக்கு பாருங்க ஐயா, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து இந்தியில வந்து அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நாளைக்கு நம்ம இப்படியே போனோம்னா என்ன ஆகும்? எல்லாமே இந்தி மொழியா ஆகி போச்சுன்னா இன்னைக்கு வந்து வடநாட்டுல இருந்து வந்து வேலை செய்யக்கூடியவங்க அவ்வளவு பேருமே இந்த காலனி ஆதிக்கம் மாதிரி எல்லாமே வந்து முழுசா வந்து தமிழே கிடையாது, தமிழர்கள்னு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்துகிட்டு இருக்கிற எல்லாரும் வந்து தன்னைத்தானே பெருமை பாராட்டுறதுக்காக வந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் நடத்திட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படி சண்டை? நீ எப்படி வந்துகிட்டு வந்து இந்த ஒட்டுமொத்த நம்முடைய இந்த அரசியலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தந்தை பெரியார் வந்து அந்த மாதிரி வந்து இருந்தார். எனக்கு வந்து என்னுடைய மக்கள் வந்து மானமும் அறிவும் எல்லாம் இருக்கணும்னா அரசியலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க. அப்படி காம்ப்ரமைஸ் ஆகி நீங்க மொத்தத்துல உள்ள விஷயத்த நீங்க விட்டுட்டு நீங்க எம்பியா இருந்தாருன்னா நீங்க வந்து எம்எல்ஏயா இருந்தாங்க, நீங்க சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாங்க அல்லது ஸ்டேட் மினிஸ்டரா இருந்தா என்ன? நீங்க வந்து எப்படி இப்ப ஸ்டாலின் வந்து அதை கேட்கிறாரு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து திராவிட முன்னேற்றங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டாங்கிற அந்த ஒரு உண்மைதான். அதுல வந்து இல்லவே இல்லை. ஆனா அவங்க மட்டும் ஃபைட் பண்ண போதுமா? இல்ல. இதுல எல்லாத்தையும் நாம வந்து மீட்க வேண்டும்.
அதுக்கு தான் இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கம் இருந்தால் தான் நமக்கு உயர்வு உண்டாகும். சரி நண்பர்களே, ரொம்ப அதிகமா நான் பேசிட்டேனோ என்னமோ தெரியல. இல்ல, ஆனா அது அதிகம் இல்ல. மக்களுக்கு இந்த ஒழுக்கத்தினுடைய உயர்வ சொல்றதுக்காக தான் இவ்வளவு எல்லா விஷயங்களையும் அதுல நம்ம சேர்த்து பேசணும். சரி நண்பர்களே, அடுத்த குரலை நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.